இருப்பு நிலை இருக்குல்ல, ஆமா, இருப்பு நிலையும் அந்த இந்திரிய ஆகாசத்துல நம்ம அனுபவிக்கிற அனுபவ நிலையும் இன்செப்பரபிள் அப்படின்னு சொன்னீங்க. எப்படிங்க ஐயா? இப்ப நம்ம வந்து இந்திரிய ஆகாசம்னா நம்ம சூக்கும உலகத்துல நம்ம ஒரு அனுபவப்படுவோம்ல, ஆமா, பொறிகளின் வாயிலாக இருக்கப்பட்டு புலன்கள்ல ஒரு அனுபவத்தை நம்ம சேகரிக்கிறோம். ஆமா, இது வந்து எக்ஸிஸ்டன்ஸோட பிரிக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். ஆமா, இது வந்து இப்ப மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து இறப்பு நிலை, இறப்புக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு நிலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டைடு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து நான் என்ன கேட்டிருந்தேங்கய்யா, இப்ப வந்து அந்த நான் என்கிற தன்மை வந்து சிவநிலையாவும் இருக்கு. சிவநிலைனா அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த எம்டினஸ் சொல்லுவோம், எதுவுமே இல்லாத தன்மை தான் அந்த சிவநிலை. இப்ப தனிப்பெருங்கருணை எனது அப்படின்னு சொல்றதும் இறைவன் அந்த பெருவெளியில இருந்து நமக்கு கொடுத்து நம்மள ஒரு பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றோம். ஆமா. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நம்ம அந்த எக்ஸிஸ்டன்ஸோட போய் ஒன்றிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிறதே தெரியாம போயிடுது. ஆமா, ஆமா. இதுல இருந்து வல்லன் பெருமான் எப்படி அந்த நிலைக்கு அடுத்த நிலை எப்படி போனாரு, இதுக்கப்புறம் எப்படி அவர் மூவ் பண்ணாருங்கிறது தான் என்னோட கேள்விங்க. யாரு? மாணிக்க வாசகரா? வள்ளல் பெருமான் ஐயா. வள்ளல் பெருமான். அதாவது இந்த சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் பேர் வச்சிருக்காருங்களா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நினைத அற்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும். இது வந்து எல்லா குழந்தைங்க படிச்சோட இது நல்லா தானே புரியுது, அருமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே வரலாறு பெரும்பாலான தமிழ் இலக்கிய நூல்கள்லாம் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு வாத்தியார், ஒரு குரு இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படிதான் எழுதுவாங்க, கடினமானதுல. அது ஒரு நடை அந்த காலத்தில், அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வள்ளலார் பாடல்கள் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்குது, இதில் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை, அதனால் இது வெள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சரவணதாசாமி சொல்லுவாங்க. வெள்ளைப்பாட்டுன்னா ஒன்றும் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது, அது எல்லாருக்கும் புரியும் அது அப்படின்ற மாதிரி வெள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு கீழே இருக்கிற மாதிரி. அதுக்கு சாமி சரவணதாஸ் சாமி என்ன சொல்லுவாருங்கன்னா, வெள்ளைப்பாட்டு தான் அது, வெள்ளைப்பாட்டு தான். நீங்கள் நினைக்கிற வெள்ளைப்பாட்டு கிடையாது. வெள்ளைனாலே சுத்தம் தான் அர்த்தம். வெண்ணிலான்னு சொல்றாங்களா, தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலானா நம்ம வானத்தில் பார்க்குற சந்திரன் இல்ல, வெள்ளை நிலா. நிலான்னா மதி, மதினா அருள் மதி. அது ஏன் வெள்ளை அப்படின்னு சொல்றாருன்னா, அது நினைப்பு மரப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலை தான் அந்த மதி. அது வந்து கடவுளுடைய அறிவு. அது வந்து நினைப்பு மரப்பற்ற எல்லையற்ற அருள் உணர்வு வெளிதான் அந்த வெள்ளையா இருக்கு. அதனால அது வெள்ளைப்பாட்டு தான், அது இறைவன் பண்ண பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணானந்த சுவாமி சொல்லுவார். இப்போ எதுக்கு இது சொல்றேன்னா, இது வந்து ஈஸியா நமக்கு புரியுது, புரியுற மாதிரி தெரியும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும். செப்பாத மேல்நிலை அப்படின்னாலும் ஏறாத நிலைனாலும் ஒண்ணுதான். ஏறா நிலை மிசை ஏற்றி என்றனக்கு ஆறாறு காட்டி அற்புதம் சொல்றாரு இல்லைங்களா? ஏறா நிலை அப்படின்னும் போது யாராலையும் ஏற முடியாதுன்னு அர்த்தம், யாராலையும் ஏற முடியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு வந்து ஏறா நிலைன்றார். அப்படி இருக்கும்போது வள்ளலாரை மட்டும் ஸ்பெஷலா ஏற்றுட்டானா அது எப்படி, என்ன அர்த்தம், ஒண்ணுமே புரியலையே. அதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய சிறப்புன்றது அதுதான். அதுலதான் சூக்கும பொருள் அடங்கி இருக்குது அப்படின்னு சரவணானந்த சாமி. அப்போ செப்பாத மேல்நிலை, ஏறா நிலை, அந்த நிலையில சுத்த
சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அப்படின்றார். மார்க்கம்னா நெறி, வழி, பாட்டை, செல்லுகின்ற வழி. யார் சொல்ல போறது? சுத்த சிவம் தான் சொல்ல போகுது. சுத்த சிவம் தான். சுத்த சிவம் யாரு? அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த இயற்கை உண்மையாகிய அன்பு இருப்பு தான் இப்ப இந்த சுத்த சிவ மார்க்கத்துக்கு வருது. ஆக சுத்த சிவ மார்க்கம்ன்றது மனிதன் கடைபிடிக்கிற மார்க்கம் அல்ல, இது கடவுளுடைய மார்க்கம். அப்ப ஏன் மனுஷனுக்கு சொல்ற? அப்ப எதுக்கு மனுஷனுக்கு சொல்லணும்? கடவுளுடைய மார்க்கம்னா அதை கடவுளே கடைபிடிக்க வேண்டியது தானே. திட்டவட்டம் என்னன்னா இது கடவுளுடைய பாதை, கடவுளுடைய மார்க்கம். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இதுல நான் கடவுள்னு சொல்றது அறியாமை. நாம் ஒருபோதும் கடவுள் ஆக முடியாது. இது கீழ்நிலையிலிருந்து பார்க்கிற ஒரு மனிதனுடைய பார்வை. சுத்த சன்மார்க்கம்ன்றது மேலிருந்து வருது. அது இப்போ சில இடத்துல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த வார்த்தை அவளை பெருசா எடுத்துக்க மாட்டோம். அவளை பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு கல்யாணத்துல உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு ஒருத்தர். எல்லா உறவினரும் கூப்பிடுறாரு. அவங்க மனைவி பக்கம் இருக்கிற உறவினர், அவங்க அவரு பக்கம் பல பகுதியிலிருந்து வர்றாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே வர்றாங்க. ஒருத்தர் திருநெல்வேலியிலிருந்து வர்றாரு. அவங்க மனைவிக்கு ரொம்ப சொந்தம். இந்த கல்யாணக்காரர் பையனை கல்யாணம் பண்ற அழைச்சல எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை ரொம்ப பிஸியா இருக்காரு இல்லைங்களா. அவர் இது பண்றாரு. வந்தவருக்கு ஒரு ஈகோ டைம், ஈகோ இருக்கு. நம்மளை எல்லாரையும் மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் ஐயோ அவர் கல்யாண அழைச்சல இருக்காரு, பல வேலை இருக்கும் அப்படி விட்டாங்க. ஆனா இவர் அப்படி என்ன பண்றாரு, நம்மளை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கல்யாண மண்டபத்திலேயே அவரை பத்தி குறை சொல்றாரு. எல்லாருக்கிட்டும் குறை சொல்லி வர்றாரு. இது அவங்க பையனுக்கு தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி அவர் அம்மாவுக்கு சொந்தக்காரர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றாருன்ட்டு. அது ஒரு கட்டத்தில் கண்டுக்காம போனோடனே இவனும் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றிய அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாரு. சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரம் தண்ணி வேற போட்டு வந்துட்டார். இப்போ ஓப்பனா சண்டை போடுறாரு. என்ன நீ எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு எல்லாம் வீண் வம்புக்கு வலிக்கிறாரு. அவங்க பையன் அப்பாவுக்கு கோவம் இல்லை, சரி சொந்தக்காரர் அவளை தொடர்ந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிடுறான். கல்யாணத்தில் இப்படி கரெக்டா பண்றேன்னா அவன் சொல்றான், ஏங்க நீங்கன்னா வானத்திலிருந்து அப்படியே கீழே குதிச்சுட்டீங்களா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானத்திலிருந்து அப்படியே கீழே குதிச்சுட்டீங்களான்னு கேட்கறாங்க. அதுதான் அது 100க்கு 100 உண்மை. ஒவ்வொரு மனிதனும் அது சர்வானந்த சாமி சொல்லுவாரு. இந்த ஆன்மான்றது என்னன்னா அது அகண்டாகாச வெளிநிறை சத்து பொருளை முழுமையாக கொண்டதுதான் அந்த ஆன்மா. அது சுருக்கமா அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. அகண்டாகாசம் அது எல்லையற்ற அந்த அகண்டாகாசம் முழுதும் நிறைந்திருக்கிறது இயற்கை உண்மை. அதான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை என்றார். இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம் அந்த முழுக்க நிரம்பி இருக்கிறது. அது ஒரு அன்பு தத்துவம் இயற்கையிலேயே இருக்குது. அது அன்பு சத்துவம் தான். அது அந்த இடத்துல என்னன்னா இறைவனுக்கு அந்த இடத்துல அனுபவம் என்பதோ வாழ்வு என்பதோ அங்க கிடையாது. அங்க இயற்கையில ஒரு மலை போன்ற நிலையான ஒரு அகண்ட ஜோதியா நிலையா இருக்கிறார் அன்புன்றது. ஆனா அன்பு அன்புன்னு நாம சொல்லும் போது அது ஒரு குண தத்துவமா சொல்றோம். ஆனா இறைவனுக்கு அதுதான் ஆளே அவர் தான். ஒருத்தனை சொல்லும் போது அவன் ரொம்ப கோபக்காரன்பா, ரொம்ப கோபக்காரன் அப்படி. அது ஒரு குணம். ஆள் தான் மெயின். அந்த குணத்தை அப்படி அதுக்கு அடுத்ததான் சொல்லுவாங்க. ஆனா
நம்ம அது குணத்தத்துவம்னா அப்படி கிடையாதுன்னு சொன்னார் சுவாமி. அந்த குணம்தான் அவர் ஆளே அவர் தான். இறைவன்றது அது அன்பு. அது நம்ம பார்வையில் அது குணமா தெரியும், ஆனா குணம் கிடையாது, அது இருப்பு. அகண்ட ஒரு அற்புதமான இயற்கை அனாதி அகண்ட இருப்பு தான் அது. அந்த இடத்துல அவருக்கு அனுபவமோ வாழ்வோ கிடையாது. அப்போ இறைவனுக்கு அதுதான் பெரும் குறையாக இருக்கிறது. அந்த தனது உண்மையை அவர் வெளிப்படுத்தியே தீரணும். அதுக்கு அப்போ எல்லை அனாதி காலமாகவே அதை வெளிப்படுத்தாததான் இருக்கிறார். இப்ப சும்மா ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் அதை வெளிப்படுத்துறார். அந்த செகண்ட் தான் இருந்துகிட்டே இருக்குதுங்கய்யா. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நம்ம தியானம் பண்றோம். இப்ப அதுக்குதான் வரேன். நீங்க கேக்குற கேள்வி புரிஞ்சிச்சு, அதுக்குதான் வரேன். இப்ப அது இது புரிஞ்சுக்கிட்டா நீங்க கேள்வி உங்களுக்கு ஐயப்பாடு நீக்கிடும். இது சுவாமி சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன். அத சும்மா ஃபார்வேர்ட் பண்றேன். நமக்கு அறியாமையில இருக்கும், நமக்கு ஒன்றும் தெரியாது. சாமியினுடைய புத்தக டெக்ஸ்ட படிச்சுட்டு பேசின்னு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ அந்த வானத்திலிருந்து அது அணுவாகுது. அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா அது ஒட்டுமொத்த அகண்டத்தையும் அணுவாக்கும் போதுதான் அது உணர்வா மாறுது. அங்க இருப்பாக இருந்த சிவம் இங்கு உணர்வாக வருது. அந்த உணர்வு தான் தனிப்பெரும் கருணை. இங்க மொத்தமே அருள் தான் நமக்கு பதி, அருள் தான் நமக்கு பதம், அருள் தான் நமக்கு அடி, அருள் தான் நமக்கு முடி. எல்லாம் அவருடைய தன்மை தான் இங்க எல்லாமே. அந்த அருளாளர் வருகின்ற தருணம் இங்கே அவருடைய அந்த அன்புன்றது அவருடைய அத்துவிதமான தன்மை அதை வெளிப்படுத்துகிறார். முழுமையா வெளிப்படுத்துகின்ற பொழுது எல்லாம் வல்லான், எல்லாம் உடையான், எல்லாம் ஆனான்ற கேரக்டரை வெளிப்படுத்தி இந்த அகண்ட பிரபஞ்சமும் அங்கிருந்து தான், அணுவிலிருந்து தான் அது விரிது. இந்த ஒரு உண்மையை தாமே வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதியாக வல்ல சொல்றார். எது அந்த அவன் கல்யாணத்துல சண்டை போட்டான் இல்லைங்களா, நீ நான் வானத்திலிருந்து அப்படியே தொப்பிடு பூமியில குதிச்சுட்டான்ட்டு அத்தான் வள்ளலார் சொல்லியிருக்கார். என்ன அகவல் தெரியுங்களா? புகழ அரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்து அற்பெருஞ்சோதி. புகழ அரும்னா சொல்ல முடியாது. புகழரும் அகண்டம். அகண்டம்னா இந்த அகண்ட ஆகாச பெருவெளி. இது எல்லையற்றது. இதுக்கு எல்லை என்பது கிடையவே கிடையாது. இது எங்கும் போயிட்டே தான் இருக்கும். அதுதான் முதல் அற்புதம். நாம் சிந்திக்க வேண்டிய இறை அற்புதத்துல முதல் அற்புதம் என்னன்னா, இந்த கண்ணால பார்க்கிற அகண்ட வெளி எங்கேயுமே முடியாது அப்படின்ற நினைக்கும் போது நாம உருக்க நிலைக்கு வரணும். அது எப்படி சாத்தியம் இறைவனுக்குன்ற அதான் நினைந்து அடுத்தபடியா இறைவன் அனாதியானவர். அதை நினைக்கணும். எப்படி அவரால் இயற்கையா எப்படி இருக்க முடியுது? நம்மலாம் எல்லாமே எல்லா பொருளாகட்டும் எல்லாமே ஒரு ஆதி அந்தத்தை தானே பார்க்குறோம், முதலும் முடிவும் பார்க்குறோம். அப்போ முதலென்று ஒரு இல்லாத எப்பொழுதும் எக்காலத்தும் இயற்கையா எப்படி ஒரு பொருள் இருக்க முடியுது? அந்த அன்பு என்கின்ற தத்துவம் எப்படி இருக்க முடியுது? அப்ப அதுக்குள்ள டீப்பா போங்க. அந்த அனாதியா இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ள நினைச்சு அவருடைய இருப்பை கருத்து டீப்பா போகும்போதுதான் அந்த நினைந்து உணர்ந்து தேர்ட் ஸ்டெப் நெகிழ்ந்துன்னு வரும். அது வரணும். வரலன்னா அது ஒன்றும் இறை தன்மை உணர முடியாது. அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாது. இதே கருத்தை கொஞ்சம் மாற்றி அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற. அழுதால்னா கண்ணில் தண்ணி நீலி கனி விட்டு அழுதல்ல, அந்த உருக்கம் எல்லாம் அந்த எல்லையில்லாத ஒரு உருக்கம். ஆண்டவருடைய அருள் தன்மையை நினைக்கும் போது உருகணும். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே மணிவாசக பெருமான் பாடுறார். அப்படியே அந்த கல்லு போன்ற இந்த மனம் நீராய் உருகி
ஆவியா போட்டுதான். அப்ப எப்ப போது கடவுளே வந்து இருக்கிறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாம நினைந்து நினைந்து அந்த ஆண்டவருடைய அற்புதத்தை நினைந்து நினைந்து அப்புறம் உணர்ந்து உணர்ந்து அது மாத்திரம் போதாது, அந்த இதுக்காக நம்ம உருக்க நிலை அது ஆட்டோமேட்டிக்கா அது வரணும், வந்துடணும். அப்படி வந்தால்தான் அந்த அருள் வந்து நம்முடைய உணர்வுல வெளிப்படும். ஆக புகழ அரும் அகண்ட பூரண நடுன்றார். நடுன்னா இந்த இடத்துல நடுன்ற ஒரு அர்த்தம் இல்லை. அந்த பூத ஆகாச வெளிக்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னா அன்பு வெளிதான். இயற்கை உண்மையாகிய பெருவெளி, சத்து பொருள் வெளி, அதுதான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கு. அதுதான் நடு, அனைத்துக்கும் ஆதி மூலமா காரண பொருளா இருக்கு. அதனால் புகழரும் அகண்ட பூரண நடுவால் அந்த முழு மூலப்பொருளை வைத்துக்கிட்டு, அதே இப்போ ஒரு குழவன் வந்து பானை செய்யறான், ஒரு 100 பானை செய்யறான், ஒரு மாட்டு வண்டியில வண்டி ஓட்டுன்னு வர்றான். பானை வேண்டாம் விடுடுங்க, இப்ப பிள்ளையார் சோதி நடந்தது இல்ல, ஒரு வண்டி மண் எடுத்துன்னு வர்றான், களிமண், ஒரு 1000 பிள்ளையார் செஞ்சு கொடுக்குறான். ஒவ்வொரு பிள்ளையாரும் அந்த முழு களிமண் அதுல இருக்கா ஓட்டுன்னு வந்தது இல்ல, கொஞ்சம் ஏகதேசம் 1%. ஆனா ஆன்மாவுக்குள்ள 100% அதை அப்படியே கொண்டு வந்திருக்கு, இங்க வெளிப்படுத்துறாரு. அதனால அங்க காலி ஆகுறாருன்னா அங்க காலி ஆகல, அகண்ட வெளியில அது எப்பவுமே இருக்கும். ஆனா அது அப்படியே வந்து தன்னை ஒரு ஆன்மாவில அதை வெளிப்படுத்துறார். அதான் அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. அதுதான் புகழரவ அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்து அற்புறஞ்சோதி. அகம்னா ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு நடுவில் இருக்கிறது உள்ளொளி. ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் நிற்றல் வேண்டும். இப்ப ஆன்மா உள்ளொளி ரெண்டும் சேர்ந்ததுதான் சிற்றபை. சிற்றபைனாலே தனி, அப்புறம் அதுல இருக்கிற அற்புறஞ்சோதி ஆண்டவர்னா தனி கிடையாது அப்படின்னு சரவண சுவாமி. சிற்றபைனாலே அந்த அது உணர்த்துவதும் உணர்வதுமான ஒரு ஆன்ம நிலையம், அனுபவ, கடவுளுக்கு அனுபவ நிலையம். இது கடவுளுக்கு சொந்தமானது. அதான் அகநடுவகுத்து அற்புறம் ஜோதி. ஆக இந்த அகநடுவுல உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் அதை பத்தி சொல்றார். ஆக ஆன்மாவுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு வேற என்ன, சகமுதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அற்புறம் ஜோதி. இப்ப அந்த நடுவை சூழ்ந்து 4 சதுரராக ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறது 4 வெளி. ஒன்னு ஆன்மாகாசம், இன்னொன்னு ஜீவாகாசம், இன்னொன்னு கரணாகாசம், இன்னொன்னு இந்திரியாகாசம். இதுதான் அகம், அகப்புறம், கரணாகாசம் புறம், இந்திரியாகாசம் புறப்புறம். இந்த 4 ஆகாசங்களும் அந்த அருள் வெளி என்கின்ற ஆகாசத்தோட அட்டாச்சு, அதனுடைய அநேக விரிவு நிலை தான் இது. ஆக இது மொத்தமே முற்றுமாம் அற்புறஞ்சோதி என்றார் இல்லைங்களா. முதல்ல புகழாரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்து அற்புறஞ்சோதி. அந்த அகம்ன்ற அந்த ஆன்மாவுக்குள் மையத்தில் உள்ளொளியாக அகண்டாகாச வெளிமுற்றும் இறைவன் அங்கு உள்ளொளியாக அருள் ஒளியாக அருள் ஜோதியாக அருட்பெரு வெளியாக சதா விலங்கு நிலை சிவமாக விளங்குகின்றார். சரி, அதோட இதா இல்லை, அதை சூழ்ந்து அதோடு அவருடைய அனக விரிவாகவே அகம் என்கின்ற ஆன்மாகாசம், அகப்புறம் என்கின்ற ஜீவாகாசம், புறம் என்கின்ற மனம் சித்தம் புத்தி ஆகிய கரண ஆகாசம், புறப்புறம் என்கின்ற ஐம்புலன்களாகிய இந்திரிய ஆகாசம். இது நானும் உள்ளிருந்து விரிந்ததுதான். அதை தனித்தனியெல்லாம் இந்த ஒரு நிமிஷம் ஒரு 1 மினிட் இதை முடிச்சிடுறேன். ஆக நம்முடைய இந்திரியம், நம்முடைய உடல், நம்முடைய மனம், இந்த மனதை விட பாருங்க, நினைவன பலவாய் நினைவவை பலவாய் அனைவர வகுத்து அற்புறஞ்சோதி. நீங்க என்ன நினைக்கிறையோ அது கடவுளுடைய ஆணைப்படி தான் நம்ம நினைக்க முடியும். இல்லை என்னென்ன நினைக்கிற, என்னென்ன மனம் நினைக்குது அத்தனையும் திருவருளால
அது அதுவா நடந்துகிட்டு இருக்கு. ஆக நம்முடைய உடம்பு, நம்முடைய மனம், நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா, இது மூலம் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் கிடைக்கிற அனுபவங்கள் அத்தனையுமே ஆன்மாவினுடையது தான். ஆனால் ஆன்மா அந்த இடத்துல இருந்தது போல் கிடக்கிறது. அதனால அதிலிருந்து உயிர் உணர்வை வெளிப்படுத்தி இந்த அனுபவங்கள் ஃபுல்லா உயிர் உணர்வு எல்லை வரைதான் செல்லும். ஆன்மாகாசுக்கு உள்ள இதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் செயற்கை இன்பம், அனைத்துமே செயற்கை இன்பம். இதெல்லாம் இன்ப துன்பம்லாம் இதெல்லாம் அனுபவிச்சு விருப்பு வெறுப்போட அனுபவிச்சு கடைசி கட்டத்தில் தான் அது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் யார், எதுக்கு எனக்கு இந்த அனுபவம்லாம், இந்த அனுபவம் என்றது எதுக்கு, இந்த வாழ்வு என்பது எதற்கு, இதுல நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்காக வந்துடும் அந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய சுய அனுபவத்தில். அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் சமய மத மார்க்கங்கள்லாம் ஏற்பட்டு இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய அனுபவம். இப்போ சில மதங்கள் நமக்கு தெரியும். இப்போ பெரிய மத உலகத்தில் விரைவு இருக்கிற அந்த 2 மதங்கள்லாம் இந்திரியாகாசத்தில் இருந்து கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, இது மூலமா தெய்வ உண்மையை அறியலான்னு சொல்லிட்டு இந்திரியாகாச வழியா உள்ள போய் அதை ஏதோ கொஞ்சம் அறிந்து அதை மதமாக்கிட்டாங்க. அதுதான் இப்போ வெளியாகுது. அதனால அவங்க ஆடு மாடுகள்லாம் ஆன்மா கிடையாது, அதெல்லாம் நம்ம அடித்து சாப்பிட்றதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. காரணம் அவங்க நுழைஞ்ச வழி என்ட்ரன்ஸு இந்திரியாகாசம், அது புறப்புறத்தில் இருக்கு. அந்த வாசப்படியில் போனால் இறைவனுடைய முழு உண்மை எப்படி விளங்கும்? அடுத்தது கரணாகாசம். கரணாகாசத்தில் வேறு 2 மரம் சமயங்கள், அது கிமு 500 வருடம் 500வது வருடங்களில் மதங்கள் பெயரை குறிப்பிட வேண்டாம், நான் சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்க ஏற்படுத்தி அந்த கரணாகாசு உள்ள போய் ஹலோ அந்த அவங்க நுழைந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மனோவெளி தான். மனோவெளிக்குள்ள நுழைஞ்சு அதை நினைப்பு மறப்பற்ற நிலையில நிறுத்தி அதை அடக்கி ஒடுக்கி அரும்பாடுபட்டு கடும் தவம் இயற்றி போகும்போது போக 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 அங்க ஒண்ணுமே இல்லை, சூன்ய வெளி தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க என்ன நடக்கும்ங்கிறது தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அதான் இது அந்த அங்க என்ன இருக்கும், அது போறதே மனம் காற்று தத்துவமாச்சே. அந்த என்ட்ரன்ஸ் வெளியில போய் உண்மையை கண்டுபிடிச்சா அது என்ன சொல்லும்? பொய்யத்தான் சொல்லும். அங்க சத்து பொருள் கிடையாது, அது பெரிய எல்லை தான். ஆனா அதுக்குள்ள போனா எம்டினஸ் தான் இருக்கும், அங்க சத்து பொருள் இருக்காது. ஏன்னா அது புறநிலையில இருக்கு, புறநிலை. ஆனா ஒரு நிம்மதி கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேதாந்தத்துல வரும்போது அவங்க அநாகத நிலையிலிருந்து ஜீவாகாசத்துக்கு உள்ள போறாங்க. கொஞ்சம் ஆன்ம ஆகாசமும் அதில் டச் ஆகுது. அப்படி போகும்போது அவங்க போக 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 அந்த ஜீவனையே நான் தான் பிரம்மம்ட்டாங்க. அதுல தான் அயமாத்மா பிரம்மம், தத்துவமசி, அது நீயா இருக்கிறாய், அந்த மாதிரி. அப்புறம் இல்ல வேதாந்தம் உபநிடதங்கள் எல்லாமே நான் தான் கடவுள்னு சொல்லும். அது அத்விதம், அங்க துவைதம் கிடையாது. ஆன்மாகாசத்துக்கு சிதாகாசத்துக்கு உள்ள போனவங்க தான் சைவ சமய ஞானிகள். இவங்கள் தான் மேலான உண்மையை அருள் துணையோடு உள்ளிருந்து கற்று வெளிப்படுத்தி உலகுக்கு பெரிய பெரிய உண்மைகள்லாம் ரகசியங்கள்லாம் சொன்னது எதுன்னா இந்த சைவ சித்தாந்தம் மட்டும்தான். அது சுவாமி பலமுறை சொல்லுவார். சைவ சித்தாந்தம் என்பது சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்துக்கு கடகால் மாதிரி பல ரகசியங்களை அந்த ஞானிகள் 10,000 20,000 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்திட்டாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்திலையும் ஓரளவுக்கு உண்மை வெளிப்பட்டிருக்கு. ஆக தென்னகத்துல தான் அது வெளிப்பட்டிருக்கு.
இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமான கன்க்ளூஷனுக்கு வரும்போது எல்லாருமே முக்தி அடைய தான் வேண்டினாங்க. முக்தின்னா இந்த உலக வாழ்வு தேவையில்லை, பிறப்பு இறப்பு தேவையில்லை, இறைவா உன்னுடைய திருவருளாம் திருவடி சோதியிலே எனக்கு அடைக்கலம் கொடு, எனக்கு பிறப்பு இறப்பற்ற நிலையை கொடுத்து விடு, உலக வாழ்க்கை இன்ப துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடு அப்படின்னு வேண்டி அதே சிந்தனையில இருந்து சமாதி குடினாங்க, ஜோதியில கலந்தாங்க, அப்படிதான் போயிட்டு இருந்து. ஆக இது புறத்திலிருந்து அகநோக்கி சொல்லும் போது அங்க என்ன ஆகுதுன்னா அனுபவம் அந்த சிவ வெளிக்குள்ள நுழைகின்ற பொழுது அனுபவம் கெட்டு போகுது. காரணம் என்னன்னா, ஒரு கான்செப்ட் என்னன்னா, அதாவது இந்த பூத சக்தி இந்த உடம்பு பூத சக்தி தானே, இந்த பூத சக்தி பாசம், இந்த பாசம் எப்பவுமே பசுவை பற்றி கொண்டுதான் இருக்கும், இது தனித்து இருக்க முடியாது. பசு என்பது எப்பொழுதும் பதியை பற்றி கொண்டுதான் இருக்கும். ஆக இது மூணும் சேர்ந்துதான் ஒண்ணு. இதை தனித்தனியா பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. பிரித்ததுனால் வந்த வினைதான் அவங்களுக்கு உள்ள சிவஜோதியில உள்ள போய் அது விழுங்கிடுச்சுன்றார் சரவணதாசாமி. இப்போ அண்டவெளியில பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் கூட அறிய முடியலையா? அது ஒரு இது முடிச்சிடுறேன் அப்புறம் கேளுங்க. அதுக்கு அது 100 சூரியனை கூட அது விழுங்கிட்டு ஒண்ணுமில்லாம பண்ணிடுமா? அது எப்படின்னு புரியல உங்களுக்கு. இன்னொரு ரிசர்ச் பண்றாங்க, ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அது ஒரு 1000 ஒளியாண்டு தொலைவில் இருக்குன்னு வைங்க அண்டத்துல. அது எப்படி நம்ம அங்க போக முடியாது? இங்கிருந்து இதுல வச்சு டெலஸ்கோப்பை வச்சு அதி நுண்ணிய பவர்ஃபுல்லான 1000 கோடி 2000 கோடி அளவுக்கு அந்த செலவு பண்ணி அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு 1000 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிறத கூட துல்லியமா அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது சூரியன் உள்ள போது அது ஆஃப் ஆயிடுது. அப்ப உங்களுக்கு புரியல, அது அந்த வெட்ட வெளிக்குள்ள அது பிளாக் ஹோல் இருக்குன்னா அது என்னதுன்னு புரியலையே. வெட்டவெளி தானே, அதுக்குள்ள எப்படி பிளாக் ஹோல் இருக்கு? அது சூரியனை விழுங்கிடுத, அது கேமராவில் கேட்ச் பண்ணிருக்காங்களே. அதுதான் கன்ஃபார்மா சொல்றாங்க. விழுங்கிடுதுன்னு ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாத. அதான் விஞ்ஞானிகளுக்கு அதான் புரியல, திணறிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் ஹோல் எதனால் ஆனது? ஒரு எம்டி ஸ்பேஸுக்குள்ள இன்னொரு பிளாக் ஹோல் எப்படி இருக்கும்? அது எப்படி சூரியனை ஒளி இழக்க செய்து? ஒன்றும் புரியல. அது உள்ள போறது ஆஃப் ஆகுறது அதெல்லாம் எடுத்திருக்காங்க பிளாக் ஹோல். நீங்க வேணா யூடியூப்ல போய் பாருங்க. அனந்தம் கோடி சூரியன்கள் இருக்கா, சூரிய குடும்பங்கள். ஆமா, அது பல சூரியன்களை விழுங்கிடுமா அது. ஆமா, அந்த மாதிரி சிவ ஜோதியானது உள்ள வந்தவங்களை விழுங்கிடும். உள்ள வந்தவங்களை விழுங்கிட்டு அவங்கள ஒண்ணுமில்லாத பண்ணிடும், அவங்க அனுபவத்தை சூன்யமாக்கிடும். ஜீவசமாதி அடைகிறவங்க சூன்யத்துல போய் மாட்டிக்கிறாங்களே, எப்படி வெளில வருவாங்க? இனிமே அவங்க வந்தா கூட இந்த நிலையை கடந்துதானே வந்தாகணும். ஐயா மட்டும் எப்படி இந்த நிலையை கடந்து அடுத்தது போனாருங்கிறது தான் எனக்கு அந்த அது. நாளைக்கு நம்ம குழுவில் அதை பத்தி ஒரு ஆடியோ வருது, அதை கேளுங்க. சமாதி நிஷ்டை அதை பத்தி சரவணானந்த சுவாமி சொன்ன விளக்கம் உங்களுக்கு நாளைக்கு வருது, அது பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? நம்பர் 2 அன்பு ஒளியின் இறைமணியன் இருக்கீங்களா? ஆமா, நீங்க பாருங்க, நாளைக்கு பாருங்க, விடிய காலம் வந்துடும். இப்ப அது இன்னொன்னு கூட நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப சுத்த சிவ மார்க்கம்னா அந்த தகராகாச நிலையிலிருந்து உள்ளிருந்து வெளிப்படுகிறது. இது புறத்திலிருந்து உள்ள போறது கிடையாது.
தேக நிலையிலிருந்து கடந்து கடந்து உள்ள போறது கிடையாது, அப்படி போகவும் கிடையாது, அப்படி முறையும் கிடையாது. ஏன்னா டுவலிட்டின்றதே கிடையாது. இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல டுவலிட்டி கிடையாது. ஒன்னஸ் என்பதுதான் உண்மை. அதை தான் ரியலைஸ் பண்ணோம். அப்ப ரியலைஸ் பண்ணும்போது நம்ம வேலை என்னன்னா கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். கடவுள் நிலை தான், அனைத்தும் கடவுள் நிலை தான். அப்போ இறைவனே தான் இங்க இந்த மார்க்கமா மனிதன் மார்க்கமா வர்றாரு. அதனாலதான் வள்ளல் பெருமான் அதிசூக்குமமா சொன்னாரு பேருபதேசத்துல, இப்போது சாலைக்கு ஆண்டவர் போகின்ற, சாலை என்னன்னா மார்க்கம் தானே, இந்த சாலைக்கு யார் போறாரு? ஆண்டவர் போகிற, அதான் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க என்றார். மனிதனுடைய மார்க்கம் அல்ல இது, சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தில் மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். தன்னை தற்போதத்தை, நான் எனது என்ற தற்போதத்தை இழக்கணும், தன்னை ஒழிக்கணும், தன்னை மறக்கணும். அதுதானே தவிர மிச்செல்லாம் அந்த கடவுளுடைய திருவருள் அது அதனுடைய மார்க்கமா வரும். ஆக நம்முடைய சரண்டர் பண்ணி கடவுளுடைய அனக வெளிப்பாடு தான் அனைத்தும். நம்மெல்லாம் உள்ளிருந்து உள்ளொளி நிலையிலிருந்து அதன் ஆறாக வெளிப்பட்டு விளங்குகின்றது தான் இந்த மனிதனுடைய உண்மையை தவிர கடவுளுக்கு அந்நியமா அயலாக இதற்கு முன்பு பார்த்த அந்த பார்வை கோணங்கள் எல்லாம் தவறானது அப்படின்றார். அதாவது அந்த பிரகாசத்துல இருந்து நமக்கு நம்ம எந்த ஒரு வைப்ரேஷனுமே அடுத்த கொண்டு போகாது. நமக்குள்ள நம்ம எடுத்துட்டு அந்த சரண்டரன்ஸ்ல இருக்கும்போது தான் நடக்கும் புரிஞ்சுங்க. ஆமா சரிங்க. இப்ப சரவணந்தா சுவாமிகள் ஐயா இந்த சுத்த சிவநிலை அடைஞ்சிருக்காங்களா இல்ல இதை தாண்டி போயிட்டாங்க? அது நமக்கு தெரியாத, அவங்க என்ன நிலைய அடைஞ்சு அந்த இதுல இருக்கனால கேக்குறேன், உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. அவங்க ஞானிகளுடைய நினைப்போ வள்ளல் பெருமானை பத்தி சரவணந்தா சுவாமி சொல்றார். யாரும் சொல்லாதத சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வள்ளல் பெருமான் தன்னுடைய இளம் பிராயத்திலேயே தேக உணர்வை மனோ உணர்வை லேசிலே கடந்து விட்டிருந்தார். அதாவது அவருக்கு தேக உணர்வு மனோ சிந்தனை அந்த மனதுல எண்ண அலைகள் ஏற்படுவதெல்லாம் அது கிடையாதான். சின்ன வயசுலயே அவருக்கு தேக உணர்வு கிடையாது. அவரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்ம நிலையிலிருந்து தான் அவர் வாழ்ந்தார். இது எப்படி சரவணானந்த சாமிக்கு தெரியும்? தோராயமா சொல்றாரா? அனுபவம் இல்ல. ஒரு சுத்த சன்மார்க்க உண்மையான ஒரு சுத்த சன்மார்க்கி யாருன்னா அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் முதல் சுத்த சன்மார்க்கி. அதுக்கடுத்து அவரே தான், அதுதான் அருட்சிவ நெறிசார். அருட்சிவ நெறினா சுத்த சன்மார்க்கம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அற்பெருஞ்சோதி. முதல் சுத்த சன்மார்க்கி தலைவர், தனிப்பெரும் தலைமை, தனித்தலைமை பெரும்பதி ஆகிய அற்பெருஞ்சோதி ஆண்டவரே சுத்த சன்மார்க்கியா விளங்குறார். அப்படித்தான் அந்த வழியில வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அந்த நிலைக்கு போனவங்களுக்கு யாவும் தானான அனுபவத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க யாவும் தனக்கு அந்நியமா அவங்க பார்க்கவே முடியாது. யாவும் தானாவே இருக்கிறத உணர்வாங்க, உணரணும். ஒரு சுத்த சன்மார்க்கி முக்கிய லட்சியம் ஒருமை உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏராளம் சேர்த்து விட்டது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் ஏறாத நிலை மேல் ஏறலாம்னா. ஒருமைன்னா என்ன? கான்சென்ட்ரேஷனா? ஒருமை சொல்றீங்களா? ஒருமை ஓர்மை ரெண்டு வார்த்தை இருக்கு தமிழ்ல. எல்லா உயிரும் நம்ம உயிரா பாக்குறது இல்ல. அது சத்துசாரத்துல, அதீத சத்துசாரத்துல உள்ளழுந்தி போக போக அது யாவும் தானாய் நிற்கின்ற அந்த அதுக்கு பேர் தான் ஒருமை உணர்வு.
நீங்க எல்லா உயிரும் தம்மை இருப்போல் மனதால எப்படி பாவிக்க முடியும்? முடியாது. இல்லைங்க, இது வந்து என்னன்னா எனக்கு இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து எனக்கு உணர்வலையில இருந்து எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம அந்த அவர் ஞான சபை இருக்குல்ல, அப்ப திருச்சபை பக்கத்துல போய் உட்காந்து நான் என்ன மீறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு இருக்காங்க என்னங்கறத நான் பாக்கல. அற்புதம் அற்புதம். அது என்ன மாதிரி உணர்வுனா, எனக்கு எதுவுமே வேலை செய்யல, ஆனா அழுக மட்டும் அதனாலதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ பத்தி நான் ஆரம்பிச்சேன். அந்த அழுகை ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்கும்போது, நான் அங்க இருந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணி வர 2 நாளுக்குள்ள பஸ்ல உட்காந்துட்டு நான் ஃபீல் பண்றேன். என்ன மாதிரி ஃபீல் பண்றேன், அழுகுறேன்னா உயிர் படுற கஷ்டம்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள வலிக்குது. அந்த ஒரு நாயை பார்த்துட்டோம்னா அந்த நாய் உடம்பெல்லாம் அந்த செதிலா இருக்கிறதுலாம் எனக்கு அப்பதான் அதோட வார்த்தையோட மீனிங்க புரியுது. நாய் இழிந்தேன்னா அந்த நாய்க்குள்ளேயும் அவர் இருக்கிறத அவர் உணர்றாரு. இந்த கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது நான் வந்து இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அந்த சித்தர்கள், அசுரர்கள், தேவர்கள், முக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்து விஷயத்த போய் அவங்களால அடைய முடியல, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு என்ன அறியாம அவங்களுக்காக அது அடுத்தடுத்து அந்த நினைந்துன்ற இது வந்து எடுத்து கொடுக்குது. இதுக்கெல்லாம் நம்ம அழணும், யாரா இருக்கலாம் அந்த வந்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுக்குறீங்க. இது வந்து நான் மனதாலே யோசிக்கல. அப்ப 2 நாள் ஆயிட்டு நான் இதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து என்ன ஆயிட்டுனா, இது வந்து ஆன்மா அந்த தன்மையில இருக்கு, ஆனா உடல் பக்குவத்துல இல்லாததுனால உடம்பு வந்து அதோட நிலை இழந்துருச்சு. அதாவது ஒரு உடம்பு வந்து பக்குவத்துல இல்லைங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஆற்றல் இலக்காரம், அதாவது ஆன்மா ஒரு பக்குவத்துல இருக்கு, உடம்பு பக்குவத்துல இல்ல. ஏன்னா ஒழுங்கா சாப்பிடாம ஒரு 2-3 நாள் அந்த அலைச்சல் இருந்ததுல டயர்ட் ஆகுறது என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுட்டு, அதனால நான் அந்த மைண்ட் செட்டை விட்டு கொஞ்சம் வெளில வந்துட்டு இப்பதான் உடம்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உடம்ப நல்லபடியா யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி கொஞ்சம் தயார்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரேடியா நம்ம அந்த ஒருமையிலே போயிட்டு நம்ம உலகையில நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்ப இது மாதிரி நான் சில யோகிகள்கிட்ட எல்லாம் நிறைய பேரோட இதுவே அமைச்சு கொடுத்தாருங்க. இப்ப உங்கள்ட்ட பேசுற மாதிரி நிறைய பேரோட கலந்துரையாடல் கிடைக்கும் போது ஐயா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த டைம்ல வந்து காலகட்டத்துல வந்து மக்களுக்கு எல்லாம் உணவு போட்டிருக்காரு. ஏன்னா உணவு போட்டுட்டு தியானம் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனா மக்களுக்கு வந்து அந்த மாதிரி பக்குவம் இல்லாததுனால அவங்க உணவு கொடுத்துட்டு, ஏன்னா தியானம்னா என்னன்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி அங்க இல்ல அந்த டைம்ல. ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா, தனியா போய் யோக நிஷ்டையில ஈடுபட்டு இருக்காரு. அது வந்து அவரோட வரலாறுல நானும் ரிசர்ச் பண்ணேன். அந்த எனக்கு எடுத்து கொடுத்த யோகி ஐயாவும் சொன்னாங்க. அதாவது அவர் தனியா போய் உட்காந்து யோக நிஷ்டை ஈடுபட்டு இருக்காரு. அதாவது அந்த நிஷ்டைங்கிறது யோகத்துலதான் வருது, ஞானத்தில் யோகத்துல வருது. இப்ப இந்த நிஷ்டையுமே எனக்கு கொஞ்ச நாளுக்குள்ள எல்லாமே கைகூட மீன்ஸ் அந்த ஹிண்ட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு, எப்படி எல்லாம் பயிற்சி பண்ணணும். ஆனா யாருமே வெளியில சொல்லாத பயிற்சி மாதிரி இருக்கு இதெல்லாமே. கண்ணை முழுசா மூடிட்டாலுமே நம்ம வந்து ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாத நிலைக்கு போயிடுறோம். அதாவது நிஷ்டை வந்து கண்ணை மேல் நோக்கி பார்த்துட்டு ஓரளவுக்கு மீடியமா அந்த ரேஞ்ச மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதாவது நிஷ்டைன்னு சொல்லுவாங்கய்யா, அதாவது மேல் நோக்கி பாக்குறது. அந்த பார்வை வந்து என்ன பார்வை, எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்ப வந்து உங்களோட கண்ணு இருக்குல்ல, ஐப்ரோ இருக்குல்ல, அந்த கருவிழி என்ன பண்ணும்னா உங்களோட மேல் நோக்கி பாக்குற பார்வை. அதாவது எங்க கண்ணுக்கிற புண்ணை வச்சுக்கிட்டு எப்படி சுத்த சன்மார்க்கு வர முடியும்? ஐயா வந்து யோக நிஷ்டையில ஈடுபட்டு. யோக நிஷ்டைலாம் கிடையாது. நீங்களா யோக நிஷ்டை சொல்லுவீங்களா? இல்ல நான் சொல்லலைங்கய்யா, அது எழுதிருக்கிறது. நிஷ்டையில் இருக்கும்போது ஒற்றை அவர் நிஷ்டைன்ற வார்த்தையை தவிர்த்துட்டார். நிஷ்டைன்ற வார்த்தை திருவருட்பால வராது. நிஷ்டை சமாதி. இல்ல இது நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். இது எனக்கு கிடைச்ச ஹிண்ட் நான் வச்சு உங்களுக்கு. இல்ல எனக்கு அனுப்பாதீங்க, தயவு செய்து அனுப்பாதீங்க. நாங்க எந்த யூடியூப்பும் பாக்குறது இல்ல. சரி, ஆனா வந்து இத மாதிரி சொல்றாங்களே, இத மாதிரி ஐயா வந்து ஒரு இடத்துல உட்காரும் போது நிஷ்டையில் இருக்கும்போது ஒளி வந்து நிஷ்டை சொல்லாதீங்க. அவர் அனக வாழ்வு வாழ்ந்துட்டு இருந்தார். நிஷ்டைன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. சரிங்க, சொல்லாதீங்க சார். நான் போட்டோ எடுத்து அனுப்புனா அதுல என்ன ஏன் தப்புலாம் இல்லையா? அதுல அது எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி தானே கொடுத்துருக்கு. இல்ல இந்த
சரிங்க, நம்ம அந்த டாபிக் விட்டுருவோம். இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப இந்த ஒன்றுமற்ற நிலையிலிருந்து ஐயா எப்படி தன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போனாருங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த கட்டத்துக்குன்னா இப்ப அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலைக்கு ஒன்றுமற்ற தன்மையோட நின்னுட்டோம்னா நம்ம அந்த ஒரு உறக்க நிலைக்கு போயிடுவோம். அதுதான் வள்ளல் பெருமான் முன்னிரண்டரை பின்னிரண்டரைன்னு சொல்றாரு. முன்னிரண்டரையில போய் அந்த தேக உணர்வு, மனோ உணர்வு, இதெல்லாம் கடந்து, உயிர் உணர்வு எல்லாம் கடந்து அந்த உள்ளொளி நிலையில விசாரத்தினால் உணர்ந்து கொண்டு அவரோடு ஒன்றுபட்டு இயல்பாகவே ஒன்றுபட்டு நிற்கிறது. இயல்பாகவே அப்படி இயல்பான முறையில சகசமா, சமாதி பழக்கம் அல்ல, சகச பழக்கமே பழக்கம். ஆமா, இயல்பான சத்தியசார முறையில அந்த உள்ளொளியில் நாம ஏற்கனவே ஒன்றிதான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகி நல்ல அந்த ஆண்டவர்கிட்ட தயவை வேண்டி வேண்டி நிற்கும் போது அந்த ஆண்டவர் தன்னுடைய அருள் ஒளியை விரிக்கின்ற பொழுது அது ஆன்மாவிலையும் உயிரிலையும் மனதிலையும் உடலிலையும் பரவி இந்த திரிதேக சக்தியை கொடுக்குது. இதுதான் ஆண்டவர் வெளிப்படுகின்ற அனக வாழ்வு முறை. ஆண்டவர் நீங்க சொல்ற மாதிரி அந்த உள்ளொளி நிலையில போய் விசாரத்துல ஈடுபடும் போது நமக்கும் இறைவனுக்குமான அந்த கான்வர்சேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஆனா மக்களோட நம்ம ஏன்னா நமக்கு ஹிண்ட் உள்ளுக்குள்ள இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும்ல. நம்ம வெளியில போய் மக்களோட தான் போய் கலந்துரையாகி அந்த சத்தியசாரம் பண்ணணுங்கிற நிலையை தாண்டி இயல்பாகவே உங்களுக்கு ஒரு விஷயமும் அந்த கருணையின் ரீதியா உள்ளுக்குள்ள அந்த உள்ளொளி நிலையில அதீத விசாரத்துல இருக்கும்போது கிடைக்க ஆரம்பிச்சிடும் தானே. இப்போ அதான் நம்ம டுவலிட்டின்ற ஒரு கருத்தை முதல்ல அகராதிலிருந்து எடுத்துடணும். கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். அந்த திருச்சிற்றம்பல தெய்வ மணிமால பாருங்க, கடைசியில சிற்றம்பலத்தை விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அது எல்லா பாடலையுமே தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டன்னா கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை உணர்வதுதான் ஞானமடைதல். நான் என்பது ஒன்றும் இல்லை. அருணகிரிநாதரோடு சொல்லுவார் கந்தர் அனுபூதியில், தன்னம் தனி நின்றது தான் அறிய, தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோ. தன்னந்தனி நின்றது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். நிறைய பாடல்ல தனி என்ற வார்த்தைய அவர் மட்டும்தான் இருக்கார். இறைவனுக்கு பேர் தனி, தனியன்னு ஒரு பேர் இருக்கு இறைவனுக்கு அப்படின்னு சொல்றார் சரவணந்த சுவாமி. இறைவனுக்கு தனியன், அவன் மட்டும்தான் இருக்கிறார். இஸ் தி இண்டிவிஜுவல், சுப்ரீம் இண்டிவிஜுவல் பர்சன். ஆமா, அவர் மட்டும் தான் இருக்கார். அந்த இண்டிவிஜுவல் வள்ளல் பெருமான் அந்த பாடல்கள் அவரோட அந்த நூல்கள் எல்லாமே இறைவனோட இவருக்கு இடையே நடந்த அந்த ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இல்ல, இறைவனே என் சாமி நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ. நான் சொல்லல, இதெல்லாம் ஆண்டவர் அனகமா வெளிப்படுத்துது. என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன்மின். பல இடத்துல சொல்றாரு. அந்த திருவருட்பாவை முடிக்கும் போது கடைசியில சொல்றாரு, என் சாமி என் துறை எனதுதான் கடைசி பாடல். சத்திய அறிவிப்பில 4வது பாடல். என் சாமி எனதுரை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரம் 2.5 நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்துளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார். இந்த பாட்டை முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை, என் வார்த்தை இது என்ன எண்ணாது உலகில் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன்மின். இன்னும் நிறைய இடத்துல வரும். தன்னூறு எண்ணூறு தன்னூரை எண்ணூரை என்னை ஏற்றி என் தெளி தந்தையே. பல இடத்துல சொல்றாரு. கடைசியிலையும் ஒரு முறை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தார். இங்கனம் திருவருட்பா கடைசியில சத்திய அறிவிப்பு முடிச்சுட்டு இங்கனம் எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி உரைத்துளேன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்க. ஆக திருவருட்பா பாடினது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் தான் வள்ளலார் அப்படின்ற ஒரு மனிதன்ல, ராமலிங்க அடியில ஒரு மனிதன்ல வெளிப்படுத்தி
அவருடைய உடல் பொருள் ஆவிய முற்றிலும் வாங்கி கொண்டு அனைத்தையும் தன்னதாக்கி கொண்டு அந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டு இவரே ஆக்குபை பண்ணிட்டு அங்க அவருடைய உடம்பு உயிர் மனம் அனைத்தையும் இவருடைய ஆக்கி கொண்டு இப்ப வாழ வந்திருக்கிறது எதுன்னா அகண்ட வெளியில் இருக்கிற தகராச கடவுள் தான் திரு அற்பிரகாச வள்ளலாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவான ஒரு நிலை. இதெல்லாம் மற்ற மத சமய மார்க்கங்கள் எங்கேயும் இதனுடைய ஏகதேசத்தை கூட பார்க்க முடியாது. அப்படி போய் அங்க 40 வருஷம் பிரயாணம் பண்ணீங்களானா கூட கடைசியில போயிரும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கத்தினுடைய இதுகாரும் திறந்து வைக்கப்பட்டிருந்த அந்த கதவு எல்லாமே 1865 மூடப்பட்டு விட்டது. எல்லாம் நீ எந்த மார்க்கத்தில் போனாலும் நல்லாக்குதே போயிடலாம். இந்த ஐயப்ப சாமிக்கு சொல்ல நடை பெரிய பாதை நடை திறக்கப்பட்டதுன்ட்டு அந்த மாதிரி போயிட்டே தான் இருப்பீங்க. ஹலோ அப்போ நீங்க எந்த மார்க்கத்துல போய் முயற்சி பண்ணி இது பண்ணி அது உள்ள போய் அந்த கோயிலுக்கு போயிடலான்னு பார்த்தா அந்த கோயில் கதவை ஏற்கனவே நடை சாற்றப்பட்டு விட்டது அற்பெருஞ்சோதி ஆண்டவரால். அதனால இனிமேலுக்கு சமாதி கூட யாராலையும் அடைக்க முடியாது. ஆமா, அந்த நடை மூடப்பட்டு விட்டது. அந்த மார்க்கங்கள் எல்லாமே அடைபட்டு விட்டது. அது புற உலகத்துக்கு தெரியாது. சமாதிக்கு போக முடியாது. அப்படி போனாலும் செத்து போயிடுவாங்க. 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்க முடியாது. ஒரு அது உள்ள மண்ணுக்கு மண்ணா போயிடுவாங்க. முன்னாடி இருந்தவங்கலாம் 5000 வருஷம் இருக்கலாம், 10,000 வருஷம் இருக்கலாம். போகர் என்ன கொடுக்கிறாங்க அந்த காலத்தை அது அந்த அளவுக்கு இது. இப்ப நடை சாத்தப்பட்டு விட்டது எல்லா மார்க்கமும். அருணகிரிநாதர் ஐயாவோட வரலாறு எடுத்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு இச்சை வயப்பட்டு ரொம்ப ஒரு கடைசி காலத்துலதான் அவருக்கு நீங்க சொல்ற அந்த அனுபூதி கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு மனிதன் இருந்துமே அவனுக்கு இவ்வளவு நிலைகளை அடுத்து கொண்டுட்டு போய் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்பயே இந்த நிலையில நமக்கு முயற்சியில இருக்கோம், சரணாகதியில இருக்கோம். எல்லா வகையிலுமே நமக்கு அதுக்கான தகுதியை நம்ம ஏற்படுத்திக்கிற வகையில நமக்கு ஏன் நம்ம ஆண்டவர் ஆட்கொண்டு அடுத்த நிலைன்னு நமக்கு எதுவும் தெரியாது. நமக்கு நடக்கிறதுக்கு நமக்கு அந்த ஸ்திரத்தன்மை இருக்கும்போது ஏன் அதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். அதுதான் நான் கேக்குறேன். ஒவ்வொரு ஆன்மாவுமே அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. வள்ளலாருக்கு உள்ள எந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரோ அதே அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அதை போயிட்டு இருக்கு. தரையில ஒரு எறும்பு அதுக்குள்ளவும் பரிபூர்ணமா இருக்கார். ஆனா அதுக்குரிய 96 தத்துவ தேகம் அதுக்கு வரல. இப்போ உங்களுக்கு இருக்கிறது 96 தத்துவ தேகம். நீங்க அதுக்கான பூரண ரைட்டு வாங்கினது ரைட்டு இறைவனே கொடுத்துதான் நீங்க அனுப்பிச்சிருக்காரு. அதான் அதனால முயற்சி செய்தால் முடியும். திருவருளால் முடியும், நம்மால முடியாது. அதுக்கான ஈடுபாட்டுல இருக்கும்போது அந்த சரண்டரன்ஸ்ல இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம வினாடிக்கு வினாடி எந்த அளவுக்கு சரண்டர் ஆகிறோம். நான் என்பது ஒண்ணுமே இல்லாம போயிடணும். தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும். எந்த அளவுக்கு தன்னை காட்டாது ஒழிக்கிறோமோ அங்க ஆண்டவருடைய தன்னுடைய முகத்தை காட்டுவார். அவர் வாழ வந்துடுவார். அதுதான் ஒரு அறைக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வண்ணமில்லா பெருவெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ சரவணந்தா சுவாமி ஐயாவோட அடைந்த நிலையை குறிப்பிடுற மாதிரி அந்த இடம் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி இடங்கள், அந்த ஊரு பேரு, அந்த இடம் எதுவும் இருக்காங்க? பொன்னகரம் திண்டுக்கல். எந்த இடங்க? பொன்னகரம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு 7-6 கிலோமீட்டர் வரும். பெண்ணாநகரமா? பொன்னகரம். ஆமா, திண்டுக்கல் தான் அது. அங்கேயும் ஒரு மக்கள் சாரார் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா. இப்ப இது என்ன நிலைங்க? அப்ப பொதுவா சித்தர்கள்லாம் ஜீவசமாதி நிலை அடைந்த இடம் போடுவாங்க. இப்ப இவரு எப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க? அதுதான் அவரை நம்ம பாக்கிறதுக்கு ஜீவசமாதியான மாதிரி தான் தெரியும். எல்லாரும் மாதிரி சாதாரண மனிதர் மாதிரி இறந்து போன மாதிரி தான் தெரியும்.
தெரியும். நீங்க யூடியூப், நம்ம யூடியூப் இருக்கு தெரியுங்களா, வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். ஆமா ஆமாங்க. அதுல வந்து சரவானந்த சுவாமி சமாதி அடைந்தாரா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. பாக்குறேங்க. அதுக்குள்ள போய் பாருங்க, சரவானந்த சுவாமி சமாதி அடைந்தாரா. சரிங்க. இப்ப இந்த யூடியூப் வீடியோல இப்படி விலாவரியா எடுத்து போடுறீங்க. இந்த நிலையை வந்து இந்த நிலை அடைந்த இடம் அப்படின்னு போட்டு எழுதுனா என்ன, அதையும் எழுதக்கூடாது. எந்த மாதிரிங்க? இப்ப யூடியூப் சேனல்ல இவர் சமாதி அடைந்தாரா இல்ல அதுக்கு மேல்நிலை தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஏதோ ஒரு நிலை, அந்த நிலையை நம்ம பேர் சொல்லக்கூடாது. ஆனா வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியுது இந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்மலாம் விவரம் தெரியாதுங்கய்யா. நமக்கு தெரிஞ்சதை நம்ம இது பண்றோம். அவரு அந்த நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாரு. நம்ம கண்ணுக்கு அவர் வந்து மண்ணுக்கு போன மாதிரி தெரியும். அதனால அந்த சத்தியம் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாருங்களையா? என்னங்கய்யா? அவரு மரணவந்தா சுவாமிகளையும் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாங்க. ஆமாம்மா, நீங்க அது நீங்க சாமி புக்கு படிக்கும் போது தெரியும். இப்போ வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சாருன்னு நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்களே பாத்தீங்களா? நான் யாரும் சொல்றதையும் கேட்க மாட்டேங்க. நான் உட்கார்ந்து ஆராய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இல்ல, அவர் வந்து வள்ளலாரே நேரடியா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒளியுடம்பு பெற்று சொல்லியிருக்காரா? இல்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க. அது நமக்கு கிடையாது. அப்போ நீங்க வள்ளலார் மரணமில்லா பெருவா அடைஞ்சார் எப்படி நம்புறீங்க? அது நம்ம இந்த மாதிரி நம்ம அங்க உட்காரும் போது ஒரு உணர்தல் உள்ளுக்குள்ள ஏற்படுதுல. எப்படின்னா நான் இப்ப சொன்ன எனக்கு உணர்தல்ன்ற விஷயத்தை நான் விலாவரியா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. நான் இப்ப உங்கள்ட்ட சொன்னது வந்து ஒரு 1% வச்சுங்களேன். எனக்குள்ள அந்த விழிப்பு, அந்த உணர்தல் வந்து வேற மாதிரி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சரவானந்த சுவாமி உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா அது உணர்த்துவார், அவரே உணர்த்துவார். இப்ப உங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட ஏதோ ரீசன் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. சரி, அவரும் உணர்த்துவாரு. உங்களுக்கு அதை வாங்கிக்கிற அந்த ஒரு மெல்ட்டான ஒரு நிலை இருந்தாதான் அவர் வந்து தன்னை உணர்த்துவார், அவருடைய நிலையை உணர்த்துவார். புரியுது. இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவரை பத்தி பேசணும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு கால் பண்ணல. நான் கேள்வியே வேற மாதிரி வச்சிருந்தேன். ஆனா சுத்தி வளைச்சு இவரோட இடத்த வரைக்கும் நான் கேட்கிற மைண்ட் செட் இப்ப திடீர்னு வருது. அங்க போயிட்டு விசாரிச்சோம்னா சொல்லுவாங்களே பொன்னகரத்துல எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வீடியோ நாளைக்கு போடுவீங்களா? காலையில போடுவீங்க? ஆமா, சமாதி நிஷ்டை என்ற அது குறித்த டீட்டெயில் வந்து நாளைக்கு வரும். சரி. நாளைக்கு 2 வரும், 2 பாருங்க, 2 ஆடியோ வரும். சரிங்க. ஆடியோல வருமா? ரிப்போர்ட் ஆடியோவாவே வருது. ஆடியோ வரும், யூடியூப்ல அதை கன்வெர்ட் பண்ணி வீடியோவா போட்டுருவோம். சரிங்க. வீடியோ மாதிரி தான் யூடியூப்ல ஏற்ற முடியும், ஆடியோ ஏற்ற முடியாது. சரி. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தயவு